நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து வீர தமிழ் மங்கைகள். அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம யார் யாரை பற்றிலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார், முத்துலட்சுமி அம்மையார், அப்புறம் வந்து மூவாளூர் ராமாமிர்தம். இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேர்த்த பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து பொதுத்தமிழில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த டாபிக்ஸில் வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வேலு நாச்சியார் என்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார்னால் யார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழக பெண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியார் தான் வந்து எதிர்த்திருப்பாங்க. ரெண்டாவதாக வந்து ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்த்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிபி 1730 தான் வந்து வேலு நாச்சியார் வந்து பிறந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின் தான் வந்து அடிக்கடி அப்படியே கொஞ்சம் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. வேலு நாச்சியார். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ வேலு நாச்சியார் பற்றி இந்த 3 கொஸ்டின்ஸும் வந்து அடிக்கடி வந்து கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை அடையாற்றில் ஔவை இல்லம் நெறியோர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி. சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. சென்னை அடையாறில் ஔவை இல்லம் வந்து நிறுவியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, முத்துலட்சுமி அம்மையார். இல்லை முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஔவை இல்லம் வந்து எங்கே நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்கள், சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். அப்புறம் 1952 வந்து அடையாறில் வந்து புற்றுநோய் மருத்துவமனை வந்து நிறுவியிருப்பார். ப்ளஸ் வந்து அந்த அடையாறுலேயே வந்து இப்போ தான் வந்து அவை இல்லம் நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. அடுத்து பாருங்கள். அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1930. அடையாற்றில் ஔவை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1930. யார் நிறுவனார்னு நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, டாக்டர் முத்துலட்சுமி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி. யாருடைய ஆட்சி காலத்துன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, முத்துலட்சுமி. அடுத்து பாருங்கள், குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தை திருமணம் தடை சட்டம் நிறைவேற்ற காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவங்க தான் வந்து இந்த குழந்தை திருமணத்தெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்து நிறைவேறத்துக்கு வந்து நிறைய பாடுபட்டிருப்பாங்க. அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மூவாளூர் ராமாமிர்தம். அடுத்து பாருங்கள், தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். அதே தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ, மூவாளூர் ராமாமிர்தம். அடுத்து பாருங்கள்,
ஸோ 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை வந்து யாருடைய பெயரில் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூவாளூர் ராமாமிர்தம் ஸோ அம்மையார். ஸோ அவருடைய பேரில் தான் வந்து திருமண உதவித்தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் வரை படித்தவங்களுக்குன்னு பார்த்துக்கோங்க. 8ஆம் வரைக்காச்சும் மினிமம் வந்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து திருமண உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ மூவாளூர் ராமாமிர்தம் ஸோ வாழ்ந்த காலம் வந்து கேட்குறாங்க. மூவாளூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 1883 முதல் ஸோ 1962 வரைக்கும் மூவாளூர் ராமாமிர்தம் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வாழ்ந்த காலம் 1886 முதல் 1968 வரைக்கும் இங்கே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போது 3 பேரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள பற்றி சிலபஸில் புதுசாக ஆட் பண்ணதுனால ஸோ ப்ரீவியஸியில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இல்லை. ஸோ கேட்ட வரைக்கும் வந்து அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.